இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இது முழுமையாக பல இடங்களிலும் இது சம்பந்தமான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற தீவிரவாதிகள் குறித்த தகவல்கள் நம்முடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஆபத்தாக முடியக்கூடிய சூழலில் இருக்கிறது. அதுபோன்று திருப்பூரிலும் பார்த்தீர்கள் என்றால் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான வங்களாதேச குடிமகன்கள், அதாவது சிட்டிசன்ஸ், எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் இந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பினுடைய உளவு பிரிவு. அந்த அமைப்பு தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க திருப்பூரில் ஏற்கனவே வடமாநில இளைஞர்கள் அதிகமாக தொழிலாளர்கள் இருப்பதால் நாம் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் இரண்டாம் கட்ட குடிமகன்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். பாலியல் ரீதியான பெண்களை துன்புறுத்துகின்ற அந்த செயல்பாடுகளில் அதிகமாக வணக்கம். வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு, இன்றைய நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு தமிழ்நாடு, குறிப்பாக இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இது முழுமையாக பல இடங்களிலும் இது சம்பந்தமான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் இது தொடர்பான தமிழ்நாடு அமைதி பூங்காவிற்கு சூழ்நிலையில் இந்த வருகின்ற தீவிரவாதிகள் குறித்த தகவல்கள் நம்முடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஆபத்தாக முடியக்கூடிய சூழலில் இருக்கிறது. அதுபோன்று திருப்பூரிலும் பார்த்தீர்கள் என்றால் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான வங்களாதேச குடிமகன்கள், அதாவது சிட்டிசன்ஸ், எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் வந்து குடியேறி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாக அந்த அடுத்த மாநிலங்களிலிருந்து வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் கூட ஏதேனும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் வந்து குடியேறி இருப்பது, அந்த ஏற்கனவே நம்மளுடைய அந்த தேசிய ஆதார அந்த சொன்னோம் இல்லையா, அடையாள அட்டை தேவை என்று, அந்த வாய்ப்பினை நாம் வேண்டாம் என்று சொன்னதால் நடைபெறுகின்ற தவறுகளோ என்பது போல இருக்கிறது. இந்த ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் நீண்ட காலமாக இருக்குது என்று சொல்லப்பட்டாலும் கூட சில நேரங்கள் அரசியல் ரீதியாக நம்முடைய தமிழ்நாடு அரசையும் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன்களையும் அதை சுருக்குவதற்காகவும் அதை ஒடுக்குவதற்காகவும் சொல்லப்படுகின்ற கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மாநிலத்தினுடைய பாதுகாப்பு என்று வரும் பொழுது நாம் முழுமையாக அதை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். தேசிய புலனாய்வு முகமை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கின்ற போது இந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பினுடைய உளவு பிரிவு. அந்த அமைப்பு தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பல இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சீர்குலைப்பதற்காக இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. நீண்ட காலமாக தமிழ்நாட்டினுடைய நம்முடைய அரசியல் சூழலும் சரி, சட்டம் ஒழுங்கு அந்த சூழலும் சரி, எப்பொழுதுமே ஒரு அமைதியான சூழலாகவும் ஒரு ஜனநாயக ரீதியான சூழலாகவும் இருந்து வருகிறது. இதை ஏற்க முடியாத அல்லது ஒத்துக்கொள்ள முடியாத சிலர் தான் இது போன்ற தூண்டுதல்களை செய்கிறார்களா, இல்லை நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கென்று எதிராக இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் அமைப்புகள் இதில் கால் பதித்திருக்கிறதா, இது குறித்தெல்லாம் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் குறித்து அந்த நம்முடைய தேசிய முகமை சொல்லப்பட்ட செய்திகள் அடிப்படையிலும் கூட நம்முடைய தமிழ்நாடு அரசு காவல்துறையுடைய உளவு பிரிவும் நம்முடைய டிஜிபிக்கு அதற்குரிய ஆலோசனை செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாடு அரசுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிற சென்னை முதற்கொண்ட பெருநகரங்களில் குற்றங்களை ஒடுக்குவதற்காகவும் குற்றவாளிகளை தடுப்பதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து விடுகிறார்கள் என்பது நாம் அறிந்தது தான். இன்னும் சொல்லப்போனால் சென்னை மாநகரத்திற்கு திரு அருண் அவர்கள் காவல்துறை ஆணையராக வந்ததுக்கு பிறகு பெருவாரியான குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு குற்றவாளிகளை அவருடைய குற்றச்செயல்களிலிருந்து தடுப்பதற்காக குண்டர் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் திரு அருண், நம்ம காவல்துறை ஆணையாளர் சென்னை அவர்கள். அதை போன்று தான் பெருநகரங்கள் அத்தனையிலுமே சென்னை உட்பட மற்ற பெருநகரங்களிலும் கூட இதுபோன்று நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். இன்னொன்று, ஒரு மாநிலமும் சரி, ஒரு இந்திய தேசமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற அதே நேரத்தில் இது குறித்தெல்லாம் இப்படி தொடர்ச்சியாக தகவல்கள் வருதா, அது உண்மையா இல்லை ஏதேனும் காரணத்திற்காக உள்நோக்கத்தோடு சொல்லப்படுகிறதா என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்யப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்பொழுதுமே உளவு பிரிவு மிக தெளிவான ஆய்வை செய்யக்கூடியவர்கள், அரசுக்கு மிக சரியான ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் கூட விரிவாக வருகின்ற அந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் யார் என்பதையெல்லாம் நாம் உற்று கவனித்து அது குறித்த தகவல்களை மேலிடத்திற்கு அனுப்ப வேண்டும். அதுதான் உளவு பிரிவுடைய வேலையாக இருக்கிறது. நாம் எந்த இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் மற்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் தீவிரவாத அமைப்புகளால் பல நேரங்களில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பல சம்பவங்கள் மக்களுக்கு பாதிப்பை கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் சாதி, மதம், இனம் என்று எதுவும் பார்க்காமல் யாரெல்லாம் இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட நினைக்கிறார்களோ அவர்களை ஒடுக்குவது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய கடமையாகவும் அதே நேரத்தில் இப்படி காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு தொடர்ச்சியாக இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த திருப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வகையில் குடியுரிமை இல்லாமல் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் மேற்கு வங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மக்களை என்ன செய்வது என்று தெரியாமல் நம்முடைய இன்றைக்கு அவர்கள் யார் எப்படி வந்தார், வடமாநில தொழிலாளர்களோடு இணைந்து வந்திருக்கிறார்களா, இல்லை இது குறித்து ஏற்கனவே வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய எல்லாரையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்திய தேசம் உத்தரவு போட்டிருக்கிற நிலையில் வங்கதேசத்திலிருந்து வருகின்ற நபர்கள் இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் வரைக்கும் வந்துவிட்டார். திருப்பூரில் ஏற்கனவே வடமாநில இளைஞர்கள் அதிகமாக தொழிலாளர்கள் இருப்பதால் நாம் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் இரண்டாம் கட்ட குடிமகன்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த சூழலில் இது போன்ற கருத்துக்களை, இது போன்ற தகவல்களை நாம் உண்மை என்பதை அறிந்து அந்த மேற்கு வங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களா, இந்துக்களா, யாராக வேணா இருக்கணும், ஆனால் சரியான முறையில் அவர்கள் உரிய பாஸ்போர்ட் உட்பட அந்த இமிகிரேஷன் அதாவது விசா உட்பட எதையுமே இல்லாமல் வந்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போலவே இங்கே வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மற்ற மாநிலங்கள் வேலை வாய்ப்பிற்காக வரக்கூடிய, நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பணிக்காக மிக கடினமாக வேலை செய்து குடும்பத்திற்கு அவர்களுக்கு ஏதேனும் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு வந்துருவர்களை எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா அதிகப்படியாக உங்களுக்கு ஒரு ரயில் நிலையத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எவ்வளவு எத்தனாயிரம் பேர் தினமும் வந்துக்கிட்டு இவங்களெல்லாம் என்னென்ன இவங்களை முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. தொழிலாளர்கள் எந்த மாநிலத்திற்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த மாநிலத்திலும் உழைப்பை அவர்களுடைய உழைப்பை கொட்டி வாழ்வதற்கான அவசியம் இருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டில் இறங்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் என்பது இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பறிப்பது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறார்கள். பாலியல் ரீதியான பெண்களை துன்புறுத்துகின்ற அந்த செயல்பாடுகளில் அதிகமாக வடமாநில இளைஞர்கள் தான் ஈடுபடுவதாக ஒரு அறிக்கை சொல்லுகிறது. இதையெல்லாம் நாம் உற்று கவனித்து மிக சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வெல்ல முடியும். இன்னொரு செய்தி, நம்முடைய தமிழ்நாடு அரசிற்கென்று இருக்கக்கூடிய அந்த உளவு பிரிவு இந்த வடமாநிலத்திலிருந்து வருகின்ற நபர்களை அவர்கள் பெயர் உள்ளிட்ட விவரங்களை பாதுகாப்பதோடு அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் வருகின்ற இப்போ சென்னை போன்று 2-3 இடங்களில் தான் அதிகமாக வர்றாங்க. ஒன்று சென்னை சென்ட்ரலில் இறங்குறாங்க, இல்லை எழும்பூர்லேருந்து வர்றாங்கன்னா இந்த மாதிரியான ரயில்வே நிலையங்களில் அவர்களை உங்களுக்கு ஏதேனும் ஒரு பரிசோதனை செய்து அவர்களுடைய அடையாள அட்டையை கேட்டு அவர்களுக்கென்று ஒரு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணலாம். முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக இது மாதிரி வேலைச்சேரி உள்ளிட்ட பெரிய பெரிய பேங்க் ராபரிலாம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதற்கெனக்க ஒவ்வொரு காவல்துறை வட்டாரத்திலும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லக்கூடிய பாயிண்டில் வடமாநிலத்தினுடைய இளைஞர்கள் அவர்களுடைய ஆதார் கார்டு உட்பட மற்ற அஃபிடவிட் என்று தாக்கல் செய்யக்கூடிய எந்த பகுதி எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், யார் ஏஜென்ட், இது குறித்தெல்லாம் தகவல்கள் பாதுகாக்கப்பட்டன. அதே போன்றது ஒரு நடவடிக்கை இப்போ மீண்டும் வர வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு வடமாநில இளைஞர்கள் என்றல்ல யார் வந்தாலும் நம் தமிழ்நாட்டில் ஒரு வரையறைக்குள் வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இதையெல்லாம் இந்த நேரத்தில் செய்யாமல் விட்டுவிட்டால் பின்னால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மட்டுமல்ல குற்றங்களும் பெருகக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் வருகிறது. நம்ம இங்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் மற்றவர்கள் வெளியிலிருந்து வருபவர்களாலும் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். குறிப்பாக தகவல் அதாவது தகவல் தொடர்பு துறையில் பணியாற்றக்கூடிய ஐடி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு அந்த ஈசிஆர் என்று சொல்லக்கூடிய சாலைகளிலே வடமாநில இளைஞர்களால் அதிகமான தொல்லை ஏற்படுகிறது. இதை கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அதுபோன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய இன்றைக்கு அந்த நம்முடைய தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு என்று சொல்லக்கூடியதை மாற்றுகின்ற செயல்களிலும் இந்த வடமாநில இளைஞர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். போதை வஸ்துகள் உள்ளிட்ட எத்தனையோ ஹான்ஸு உங்களுக்கு அந்த கூல் லிப்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளவோ அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கென்று ஒரு முறையற்ற வாழ்க்கை இருப்பதால் இதையெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் கண்காணித்து நம்ம தீவிரவாதம் ஒன்று வடமாநில இளைஞர்களால் மட்டுமல்ல, வங்கதேசத்து மக்களால் மற்ற வெளிநாடுகளிலிருந்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடியவர்களிலும் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இங்கே இருக்கக்கூடியவர்கள் மூலமாகவும் பரவுகிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். இது போன்ற எல்லா தகவல்களையும் உருவாக்கித்தான் நம் மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கப்பட்டு இந்த நடவடிக்கைகள் இப்பொழுது தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கு கடந்த காலங்களில் கிரைம் ரேட் என்று சொல்லக்கூடிய, அதாவது குற்றவியல் ஆய்வு அறிக்கை என்ன சொல்கிறது என்றால்,
ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாநிலத்திற்கென்று உருவாகக்கூடிய வழக்குகளில் குற்ற ஆவண காப்பகங்களில் பதிவாவதில் குறிப்பாக வெளிமாநில இளைஞர்கள் பங்கு பெறக்கூடிய குற்றங்கள் அதிகம் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளின் நிலை என்று பார்த்தால் அந்த வழக்குகள் மேலே செல்வதே இல்லை. இதையெல்லாம் நம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து தான் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடந்த 15 ஆண்டுகளாக வடமாநில இளைஞர்கள் பொதுவாகவே தமிழ்நாட்டுடைய நம்முடைய இளைஞர் சக்தியை வீணடிக்கின்ற இந்த போதை வஸ்து உள்ளிட்ட பல்வேறு பழக்கங்களும் அதிகமாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் மட்டுமல்ல, வெளியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஊடகங்களும் இளைஞர்களை குறிவைத்து தான் தாக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தமிழ்நாடு இளைஞர் சக்தி என்பது மிகப்பெரிய உங்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும்போது அவர்களை போதை வஸ்து உள்ளிட்ட இது போன்ற காரணங்களால் அவர்களுடைய அந்த மேன் பவருங்கிற நமக்கு சொல்ல, அதுவும் யூத் பவர், இளைஞர் சக்தியை மட்டுப்படுத்தி அவர்களை மேல் நடவடிக்கைகளுக்கு, அதாவது படிப்பு, கல்வி, உங்களுக்கு வேலைவாய்ப்பு, இதில் எதிரையுமே ஈடுபட முடியாத அளவிற்கு நம்மை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடத்தப்படுவதாக நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இவர்களெல்லாம் விழிப்புணர்வு அடைந்து போதை உள்ளிட்ட பல்வேறு பழக்கங்களிலிருந்து விடுபட்டு தங்களை மென்மேலும் நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அருமையையும் வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்றால் இது போன்ற பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம மிகச்சிறந்த நம்முடைய அடுத்த எதிர்காலத்தை நோக்கி நகர முடியும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இன்னொன்று, இது மட்டும் இல்லை, ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அரசியல் சூழலும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தமிழர்கள் இளைஞர்கள் நலன்களை அவர்களை கெடுக்கக்கூடியதாக அதாவது அப்போது தான் ஒரு முதல் தலைமுறை படித்து ஒரு வேலைக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா அந்த முதல் தலைமுறை வீணடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு சூழல் அமைந்திருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவது யார் என்று பார்க்கும்போது ஒவ்வொன்றிலும், அதாவது இது ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்குது, ஒரு செயின் லிங்க் மாதிரி இருக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவது யார்? அப்போ அவர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அந்த விழிப்புணர்வை நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா போன்ற நம்முடைய நிறுவனங்கள் தான், நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தான் இதை உருவாக்கி கொண்டு நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த தீவிரவாத அமைப்புகளும் வெளி நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்நிய சக்திகளிலிருந்து தமிழ்நாட்டையும் குறிப்பாக இந்தியாவையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதற்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் துணை புரிய வேண்டும். உங்களுக்கு சந்தேகத்திற்கிடமாக வேறு நம்ம பக்கத்து வீட்டில் வேறு யாரும் வந்தாங்களோ உடனே காவல்துறையில் நீங்கள் புகார் கொடுக்கலாம். இன்னொன்று நம்மளுக்கு மிகப்பெரிய சவால் என்னென்னா, வரக்கூடிய வடமாநில இளைஞர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களை போலவே இருக்கிறார். எந்த வகையிலும் உங்களுக்கு வித்தியாசமாக பார்க்க முடியல. ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மாநிறம் உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதிகமான உங்களுக்கு ஒரு கருத்த நிறம்னு சொல்கிறீங்களா, அது அடுத்து மாநிறம் இல்லை வெளுத்த நிறம், இந்த 3 நேரத்துலையும் மற்ற எல்லோரும் வர்றான். அப்போ அவங்கள நீங்கள் கண்டறிவது மிகவும் சிரமமாக இருக்குது. அப்போ அவர்களுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு, சேர்ந்தவுடன் அவர்கள் எங்கு வாடகைக்கு இருக்கிறார்களோ அன்னோடு வாடகை விடக்கூடிய உரிமையாளர்களும் ஒரு எச்சரிக்கை நான் சொல்கிறேன். வந்தவர்களிடம் அதிகமாக வாடகை கிடைக்கிறது, அதிகமாக அட்வான்ஸ் கிடைக்கிறது யாருக்கும் இடம் விட்டுறக்கூடாது. அவர்களை யார் என்னவென்று கண்காணித்து அவர்கள் அடையாள அட்டையை நீங்கள் கேட்டு வாங்கி அவர்களுடைய ஏஜெண்ட் யார் என்பதையெல்லாம் கேட்டு வாங்கினால்தான் எதிர்காலத்தில் உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அந்த வீட்டில் ஏதாவது குற்றச்செயல்களை செய்தாலும் நீங்கள் தான் பொறுப்பாவீர்கள். இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறேன். இன்னொன்று, IS தீவிரவாதம் உள்ளிட்ட அந்த பிரச்சனைகள் வரும்போது அது குறித்து வரக்கூடிய தகவல்களை மக்கள் புறந்தள்ளி விடாமல் யார் எவர் என்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செய்தியிலும் இருக்கக்கூடிய உண்மை என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்த எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது போன்ற செய்திகளை நாம் உடனுக்குடன் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 10 ஆண்டுகளில் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற போது தீவிரவாத இயக்கங்கள் மட்டுமல்ல, போதை வஸ்துகள் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மக்களை முட்டாளாக்குவதற்கும் மக்களை சிந்திக்காமல் இருப்பதற்குமான ஒரு செயல்பாடுகளை உருவாக்குவதை போல இருக்கிறது. இதற்கெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மற்றவர்களும் யாரும் துணை போகாமல் குறிப்பாக காவல்துறையினர் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அரணாக நிற்க வேண்டும். வரக்கூடிய இந்த அடுத்தடுத்த எதிர்காலம் இளைஞர்களுக்கானது என்று சொல்வதோடு இல்லாமல் இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்வதும் நாம் தான் என்பதை குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.